Hi friends. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு நாங்கள் மார்க்கமில் உள்ள ஒரு அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கோம். ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வாங்கி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 ஃபிஷ் கிட்டே இருக்குது. இன்றைக்கி இன்னொரு ஃபிஷ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபிஷ்ஷஸ்னால். ஸோ அவன் பார்த்துட்டு சூஸ் பண்ணி என்ன வாங்க போகிறான் அப்படின்றது தெரியல. வாங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் ரீசெண்டாக ஃபிஷ் டேங்க் வாங்கியிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு. என் பையனுக்கு பெட்டு வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. மற்ற எந்த பெட்டும் நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ ஃபிஷ்ஷு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃபிஷ் டேங்க் வாங்கினோம். அதில் ஆல்ரெடி ஒரு 3 ஃபிஷ் கிட்டே இருக்குங்க. இவன் இன்னொரு ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அதான் இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கமாக வர அக்வாரியமுக்கு தான் வந்திருந்தோம். இந்த அக்வாரியமோட அட்ரஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம உள்ளே போனோடனே அவங்க அந்த ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு கிளியராக எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஃபிஷ்ஷு நம்ம வாங்கினோன்னா பேராக வாங்குவோம், 2 வாங்குவோம் இல்லையா? அதோட ரேட்டு தான் நமக்கு சேர்த்து சொல்லுவாங்க. பட் இங்கே ஒரே ஒரு ஃபிஷ்ஷோட ரேட்டை சொல்கிறாங்க. நாங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் $16, $18 அந்த மாதிரி இருக்குன்னா 2 ஃபிஷ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அது ஒரே ஒரு ஃபிஷ்ஷோட ரேட்டு தான் போல் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு $16, இல்லை குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் $8 அப் டு அது போதுங்க. ஒரு $128 கூட நான் ஃபிஷ் பார்த்தேன். அது நம்ம எந்த மீன் வாங்குகிறோன்றதை பொறுத்து இருக்குது. மற்றபடி இதில் இருக்கிற எல்லா மீனோட பேரும் எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டும் என் பையன்ட்டையும் கேட்டால் சூப்பராக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச சில மீன்களோட பேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃப்ளவர் ஹார்ன் அப்படின்னு சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் இது ஏஞ்சல் ஃபிஷ் அந்த வெரைட்டி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, தப்பாக இருந்தால் சாரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட டேங்க்ஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணி அந்த ஃபில்டர் சிஸ்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்ஸுமே அழகாக அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸுங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் ஃபிஷ் டேங்க் வாங்கி செட் பண்ணியிருப்போம் இல்லையா? எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஜஸ்ட்டு பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அவங்களுமே நிறையா சொல்கிறாங்க. நம்ம இந்த மீனோட இந்த மீனை பேர் பண்ண முடியுமா, இல்லை என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்களோட டேங்குக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி பேரட் ஃபிஷ், ஆஸ்கர் ஃபிஷ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்கிறதுனால அதோட எதையுமே பேர் பண்ண முடியாதான். ஸோ கடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வாங்க போனது என்னவோ ஒரே ஒரு மீன் தாங்க. ஆனால் அந்த எல்லா டேங்க்குமே நாங்கள் பார்த்தோம், எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ஒவ்வொரு விதமாக அழகாக இருந்தது. இந்த குட்டி குட்டி மீன்லாம் கூட நம்மளால் வளர்க்க முடியும். பட் நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க்கில் எந்த மீனை போட்டிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வளர்த்திங்கன்னா அதோட வெரைட்டியே வளர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சில்வர் ஷார்க்குன்னு என் பையன் சொல்லிகிட்டு இருந்தான். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது தான் வந்து எந்த மீனுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி வந்து போட்டோன்னா வந்து ஒரு மீன் ஒரு மீனை கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிட்டோம். கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கினோம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன் வாங்கினோம், அப்புறம் வந்து ஆல்பினோ ஷார்க்குன்னு ஒரு மீன் சொன்னாங்க, அதோட வந்து டைகர் ஃபிஷ்ஷை போட்டு அது கடிச்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். பட் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதா இருந்ததுன்னா மோஸ்ட்லி இந்த ஒரே வெரைட்டியாக உள்ள மீனை வந்து வாங்கி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஒரு மீனோட விலை பார்த்திங்கன்னா $75ங்க. நிறைய எக்ஸ்பென்சிவான மீன்லாம் கூட இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த சைட்லாம் போகல. நாங்கள் முன்னாடியே ஒரு பேரட் ஃபிஷ் வச்சதுனால அந்த ஒரு பேரட் ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வாங்க வேண்டிய மீனுக்கு வந்தாச்சு. இதில் என் பையன் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருந்தான். என் ஹஸ்பண்ட் வந்து பெரிய பேரட் ஃபிஷ் ஒன்று சொன்னாங்க. பட் அவன் வந்து இல்லை சின்னது தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுக்க சொல்லி அவங்களும் கரெக்டாக அதை எடுத்து கொடுத்தாங்க. இந்த அக்வாரியத்தில் வந்து நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுவாங்கங்க. சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களே வந்து இல்லை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கரெக்டான டிப்ஸ் கொடுத்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஒரு மீன் வாங்கிட்டோம். கரெக்டாக வந்து அந்த கவரில் போட்டு தண்ணி பிடிச்சி அந்த ஆக்சிஜன்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து 24 hours அதிலேயே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து உடனே போட்டுட்டோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா 1 day வந்து அதிலே அது தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கோல்டன் ஃபிஷ்லாம் எவ்வளோ கலர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபிஷ் டேங்கோட செட்டப்பில் பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது, அந்த அளவில் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வாங்கிட்டும் வந்து அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தோம், அங்கே வர முடியாமல். அப்புறம் கொய் ஃபிஷ், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ் டேங்க்கில் கொய் ஃபிஷ் போடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் பேரட் ஃபிஷ் வாங்கினதுனால அதோட எதையுமே பேர் பண்ண முடியாது, இதை கடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க்கில் கொய் ஃபிஷ் மட்டும் அதோட வெரைட்டிஸ் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை கொய் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷுக்கு இந்த ஃபுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதோடு இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம போனோன்னா ஃபிஷ்ஷு டேங்க்லேருந்து அது உள்ளே வைக்கிற செட்டப்லேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு லைட்டு கூட வாங்கினோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அக்வாரியமில் பார்க்கும்போது ஃபிஷ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும், நம்ம வீட்டில் வந்து போட்டால் அது டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும்ல. ஸோ அவங்கள்ட்டே கேட்டே எப்படி உங்களுக்கு இந்த
அட்ராக்டிவ் கலர் தெரியுது, அந்த லைட்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டையும் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அது வந்து ஃபிஷ் டேங்க் சைஸ் பொறுத்து இருக்குது. நம்ம சின்னது வேணும்னா அதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது ஒரு இடத்துல வச்சா ஹோல் டேங்க்குக்குமே வந்து அந்த லைட் வந்து வருது. ஸோ நாங்கள் வாங்கினது வந்து அரௌண்ட் $38 அப்படின்னு நினைக்கிறேன். ரிமோட்டோடே கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வச்சு பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு உள்ளே வைக்கிற டாய்ஸுமே வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கனால எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. பட் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அந்த டாய்ஸ் வந்து இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் வாங்கினோம். பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒரு பேக் இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ இது 2வது ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு லைட்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அதில் போட்டால் நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எங்களோட அக்வாரியம் ஷாப்பிங் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.